காலத்தில் கடும் வேனலில் பனிமாறி பொழிய செய்து அவ்வடையாளத்தினால் உமது வணக்க மகிமைக்காக கட்டப்பட வேண்டிய உமது ஆலயத்தின் இடம் இதுவே. பணிமை அன்னையே, எங்கள் பாதுகாவலியே, அழகையின் வல்லமையால் இவ்வுலகில் ஆன்ம உடலுக்கடுத்த பல்வேறு துன்பங்களால் வெந்துருகி வாடும் எங்கள் துன்ப அனலை அவிழ்த்து காத்தருளும். எங்கள் சோதனை வேலைகளிலும் உம் அன்பு கரத்தால் எங்களை அரவணைத்து வழிநடத்தி செல்லும். உம் திருமகனின் மறைவுடலாகிய திருச்சபையை சாத்தானின் தாக்குதல்களிலிருந்து காத்தருளும். சாத்தானின் தலையை நசுக்க இறைவனால் நியமிக்கப்பட்ட மாமரியே, தவறான நச்சுக் கொள்கைகளை முறியடித்து அதனால் ஏற்படும் குழப்பங்களில் இருந்து மனுக்குலத்தை காத்தருளும். அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, நீரே எமது குருக்கள் கன்னியர் துறவிகளின் பணமும் நம்பிக்கையுமாயிருந்து அவர்களின் உள்ள தூய்மையை காத்தருள்வீராக. புதுமை வரங்களை பொழியும் பணிமை அன்னையே, உமது பாதுகாவலில் இருக்கும் இப்பங்கில் உள்ள குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். நல்ல மழை பெய்து வேளாண்மை செழித்து தொழில் வளம் பெருகி இவ்வூரையும் இப்பங்கையும் செழித்தோங்க செய்வீராக. எங்கேயும் சிறுவர் சிறுமிகளையும் ஆசீர்வதியும், இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஆசீர்வதியும். அவர்களை பாவ நாட்டங்களில் இருந்து காத்து பக்தியிலும் தூய்மையிலும் வழிநடத்துவீராக. உம் அன்பு பராமரிப்பால் அவர்கள் உத்தம மக்களாய் வளர்ந்து வாழ்ந்து திருச்சபைக்கும் நாட்டிற்கும் சேவை செய்யும் தூய செம்மல்களாக அவர்களை ஆக்கியிருந்தோம். இங்கிருப்போர் அனைவரையும் ஆசீர்வதியும். உலகம் ஆந்தர் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அருள் வாழ்வில் வளரச் செய்து இறுதியில் முடிவில்லாத விண்ணக பேரின்ப வாழ்வை அடைய செய்தருளாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம் திருமகனாம் இறை இயேசுவிடம் பெற்றுத்தர உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் தாயே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.